அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய மாதம் இன்ஷா அல்லாஹ் மிக விரைவிலே எங்களை வந்தடைய இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ரமலானுடைய மாதத்திலே பல்வேறுபட்ட அமல்களையும் நாங்கள் செய்து அல்லாஹு தஆலாவுடைய நெருக்கத்தை அடைவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். ஷைத்தானிடமிருந்து தூரமாகுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அதே போன்று எங்களுடைய பாவங்களை எல்லாம் களைந்து கொள்வதற்கு, நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதற்கு நாங்கள் வாய்ப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ரமலான் தரப்படுகின்ற நோக்கத்தை பற்றி சொல்கின்ற பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு அந்த ரமலான் தரப்படுகிறது, கடமையாக்கப்படுகிறது என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தக்வாவினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் பாவங்களிலிருந்து தூரமாக இருப்பது. பாவங்களை செய்யாமல் நற்கர்மங்களை நோக்கி வேகமாக அக்கறையோடு செல்வது, நற்கர்மங்களை அதிகமாக செய்வது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தௌபாவுடைய அந்த பாக்கியத்தை ரமலானுடைய மாதத்திலே அடைய கிடைப்பது என்பது ஒரு பெரிய ஒரு பேராக இருக்கிறது. யாரெல்லாம் அந்த ரமலானுடைய மாதத்திலே தௌபா செய்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவில்லையோ அந்த மனிதன் நஷ்டமடைந்தவன் என்று கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் நஷ்டவாளியாவான். அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதன் ரமலானுடைய மாதத்திலே நுழைகின்றான், அந்த ரமலானுடைய மாதம் அவனை விட்டும் கடந்து செல்கிறது. ஆனாலும் கபல அன் யுஃபர லஹு, அந்த மனிதனுக்கு மன்னிப்பு வழங்கப்படாத நிலையில், மன்னிப்பு வழங்கப்படாத நிலையில் ரமலானுடைய மாதம் அவனை விட்டும் கடந்து செல்லுகிறது என்றால் அந்த மனிதன் நஷ்டவாளி. அந்த மனிதன் தன்னுடைய மூக்கை இந்த மண்ணிலே புதைத்து கொண்டவன் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ரமலானுடைய காலத்தின் மிக முக்கியமான நோக்கங்களிலே ஒன்று தௌபா, பாவங்களிலிருந்து பரிசுத்தமாகுவது, தூய்மையாகுவது. அப்படியாக இருந்தால் ஏனைய காலங்களை விடவும் தௌபாவுக்கு, எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு ரமலானுடைய காலத்திலே மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பொதுவாகவே தௌபாவை பற்றி அல்லாஹ் தஆலா மிகவும் அதிகமாக குர்ஆனிலே சுமார் 80க்கும் மேற்பட்ட இடங்களிலே குறிப்பிடுகிறார். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தௌபா செய்யக்கூடியவர்களை, பாவங்களிலிருந்து மீட்சி அடையக்கூடியவர்களை விரும்புகிறான். அதே போன்று தங்களை சுத்தமாக வைத்திருப்பவர்கள், உள்ள சுத்தம், உடல் சுத்தம், அந்த இரண்டிலும் ஈடுபடுபவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கின்றான் என்று நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சாதாரணமாக ஏனைய நாட்களிலும் 70 தடவைகள் அல்லது 100 தடவைகள் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அப்படியாக இருந்தால் தௌபா கேட்பது என்பது ஒரு வாஜிப், ஒரு கட்டாய கடமை. எங்களுடைய உலமாக்கள் அதனை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனாலும் தௌபா கேட்பதற்கு முன்னால் சகோதரர்களே, பெரியார்களே, அந்த பாவங்கள் என்றால் என்ன என்பதனை பற்றி ஒரு தெளிவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் நாங்கள் ஒரு நோயிலிருந்து விடுதலையாகுவதற்கு முன்னால் அந்த நோயை நாங்கள் டயக்னோஸ் பண்ண வேண்டும். அந்த நோயினுடைய தன்மையை சரியாக விளங்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் பொருத்தமான வைத்தியரிடத்திலே போவோம், பொருத்தமான மருந்துகளை நாங்கள் குடிப்போம். எது பாவம், அந்த பாவத்தினுடைய பாரதூரம் என்ன, பாவத்தினுடைய வகைகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். பாவங்களை பல வகையாக பிரிக்கலாம். சிறு பாவம், பெரிய பாவம், உள்ளத்தால் செய்யக்கூடிய பாவம், உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய பாவம், மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவம், மனிதன் அல்லாஹ் தஆலாவுக்கு செய்யக்கூடிய பாவம், உடனடியாக உலகத்திலேயே தண்டனை கிடைக்கின்ற பாவம், மறுமை வரைக்கும் தாமதப்படுத்தப்படுகின்ற பாவம், மன்னிக்கவே முடியாத பாவம், மன்னிக்க முடியுமான பாவம் என்றெல்லாம் சுமாராக 7-8 வகையாக பாவங்களை நாங்கள் பிரிக்க முடியும். இன்றைய குத்துபாவிலே நாங்கள் பேச இருப்பது ஏனைய பாவங்களை பற்றி அல்ல, மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் தொழாமல் இருக்கிறோம் என்றால்
நோன்பு பிடிக்காமல் இருக்கிறோம் என்றால் அது எங்களுக்கும் எமது ரப்புக்கும் இடைப்பட்ட ஒரு பாவம். கடமைகளை செய்யாமல் இருப்பதும் ஒரு பாவம், பாவங்களை செய்வதும் ஒரு பாவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் எமது வாழ்க்கையில் இடம்பெறக்கூடிய பாவங்களில் சுமாராக 2 வகையான பாவங்கள் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். 175% பாவங்கள் மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட பாவங்களாக இருக்கின்றன. நன்றாக நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், நன்றாக நாங்கள் நோட்டமிட்டு பார்த்தால் அப்படியான பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சென்று பாவ மன்னிப்பு கேட்பதனால் எத்தகைய மன்னிப்பும் கிடைக்கவே மாட்டாது என்பதை உறுதியாக தெரிந்து கொண்ட நிலையில் தான் ரமலானுக்குள் நுழைந்து பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அத்தகைய பாவங்கள் மிகவும் பாரதூரமான பாவங்கள். நாங்கள் அடியார்களுக்கு செய்யும் அநியாயங்கள், அடியார்களுடைய உரிமைகள் மீது செய்யப்படுகின்ற அத்துமீறல்கள், அவர்களுடைய மனதை புண்படுத்துவது, அவருடைய சொத்துக்களை சூறையாடுவது, அவர்களுடைய மானம் மரியாதைகளிலே கையை வைப்பது, அவர்களை கொலை செய்வது, அவர்களுக்கு அடிப்பது, அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினையை உண்டு பண்ணுவது என்றெல்லாம் அந்த பாவங்களை நாங்கள் பெரும் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் மூபிகாத், அல் கபாயிர், பெரும் பாவங்கள், மனிதனை அழிக்கக்கூடிய பாவங்கள் என்று சில பாவங்களை பட்டியல்படுத்தினார்கள். அந்த பாவங்களை எடுத்து பார்த்தால் பெரும்பாலான பெரும் பாவங்கள் மனிதர்களுக்கும் இடைப்பட்ட பாவங்களாக இருப்பதை கண்டுகொள்ளலாம். உதாரணமாக, ஷிர்க்குக்கு அடுத்த பெரிய பாவம் உக்கூகுல் வாலிதைன் எனப்படுகின்ற மனிதன் தன்னுடைய தாய் தகப்பனுடைய மனதை நோவுடிப்பது, தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் இருப்பது, தனது தாய் தகப்பனுக்கு அடிப்பது, அவர்களுடைய மனதை நோவடிப்பது என்பது ஷிர்க்குக்கு அடுத்ததாக இருக்கின்ற மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. இது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டதல்ல, மனிதனுக்கும் இடைப்பட்ட ஒன்று. அடுத்ததாக கத்உர் ரஹீம், இனபந்துக்களுடைய உறவுகளை தூண்டித்து நடப்பது. எங்களுடைய நானா, தாத்தா, சாட்சி, பெரியம்மா, பெரியப்பா அல்லது இப்படிப்பட்ட மிக நெருக்கமான இரத்த பந்தங்களோடு உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த உறவுகளை துண்டித்தால் மனிதன் சுவர்க்கம் நுழைய மாட்டான். லா யதுகுலுல் ஜன்னத காத்தி' என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனோடு வழக்கு வம்பிலே சிக்கி இருக்கிறான். ஒரு காணி சண்டை, ஒரு வீட்டு சண்டை, கோட்டிலே ஏறி இறங்குகிறார்கள் என்றால் அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அவர்கள் இருவரும் சமாதானம் பேசி உரிமைகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரும் பாவங்களிலே உறவு ஜனங்களுடைய உறவுகளை, இனபந்துக்களை துண்டித்து நடப்பது என்பது ஒரு பாரதூரமான குற்றமாக கருதப்படுகிறது. அக்குலு அம்வாலில் யதாமா, பெரும் பாவங்களிலே ஒன்று. அனாதைகளுடைய சொத்துக்களை விழுங்குவது, எந்த விதமான உரிமையும் இல்லாமல் அனாதைகள், கவனிப்பார்கள் இல்லாமல் இருப்பவர்கள், பொறுப்பில்லாமல் இருப்பவர்கள் உலகத்திலே எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய சொத்துக்களை அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் அநியாயமாக யாரெல்லாம் சாப்பிடுகிறார்களோ, கையாளுகிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய பாவம் செய்கிறார்கள். அல் குலூல், பொது சொத்துக்களில் கையாடல் செய்வது. பள்ளிவாயலுடைய சொத்துக்கள், பாடசாலையினுடைய சொத்துக்கள், அரச சொத்துக்கள், வக்ஃபுடைய சொத்துக்கள் என்றெல்லாம் பொது சொத்துக்களை பல வகையாக பிரிக்கலாம். ஜகாத்தினுடைய சொத்து, இப்படிப்பட்ட பொருட்களின் மீது ஒரு மனிதன் கையாடல் செய்கின்றான் என்றால், அவற்றை திருடுகின்றான் என்றால், அந்த மனிதன் செய்கின்ற குற்றம் சாமானியமானது அல்ல. அல் குலூல், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அர்-ரிஷ்வா, மற்ற மக்களுக்கு லஞ்சம் கொடுப்பது, லஞ்சம் எடுப்பது ஒரு பெரிய குற்றம். அந்நமீமா, மற்றவர்களை பற்றி கோல் சொல்வது. இன்று நாங்கள் பார்க்கின்றோம், குடும்பங்களை பிரித்து வைப்பவர்கள் இருக்கிறார்கள், ஊர்களை பிரித்து வைப்பவர்கள் இருக்கிறார்கள், இயக்கங்களுக்கு இடையிலே சண்டைகளையும் சச்சரவுகளையும் உண்டு பண்ணுபவர் இருக்கிறார்கள், சகோதரர்களை பிரித்து வைப்பவர்கள் இருக்கிறார்கள். கோல் சொல்லி 2 பேருக்கு மத்தியிலே இல்லாத பொல்லாத தகவல்கள், வதந்திகள் எல்லாவற்றையும் பரப்பி அவர்களுடைய உறவுகளை முறித்து அவர்களை ஜென்ம பகையிலே வாழ வைப்பவர்கள் இருக்கிறார்கள். மையத்துக்கும் இல்லை, ஹயாத்துக்கும் இல்லை, திருமணத்துக்கும் இல்லை, நலவுக்கும் இல்லை, நஷ்டத்துக்கும் இல்லை. இப்படியான பல பேரை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் இவற்றை சொல்லுகின்றோம் என்றால், ரமலானுடைய மாதம் வருகிறது. அந்த மாதத்திலே தௌபா செய்ய இருக்கிறோம் என்றால் அவற்றை நாங்கள் முறையாக செய்ய வேண்டுமாக இருந்தால் ரமலானுக்கு முன்னாலேயே இந்த உரிமைகளை திருப்பி ஒப்படைக்க வேண்டும்.
ஒரு மனிதனுடைய வட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பாவம். அல் கதுஃபுல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத், அப்பாவிகளான பெண்கள் மீது அபாண்டம் சுமத்துவது ஒரு சாதாரணமான குற்றம் அல்ல. ஒரு ஆணின் மீது குற்றம் சுமத்துவது ஒரு பெரிய பாவம் தான். ஆனால் ஒரு பெண்ணின் மீது விபச்சார குற்றம் சுமத்துவது இன்று நாங்கள் பார்க்கின்றோம். சோசியல் மீடியாக்களில் எல்லாம் சர்வசாதாரணமாக பொய்களையும் தகவல்களையும் பரிமாறுகின்றவர்களை பார்க்கிறோம். அது எத்தனையோ பேருடைய மானங்களை பாதிக்கிறது, மரியாதைகளை பாதிக்கின்றது. அதனுடைய பின் விளைவுகளை பற்றி யோசிப்பதாக இல்லை. அல்லாஹு தஆலா இவற்றை பொறுக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கு அஸாபுன் அலீம், அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை இருக்கிறது என்றெல்லாம் சூரத்துல் நூரிலே அல்லாஹு தஆலா ஆயிஷா நாயகியின் மீது அவதூறு சொன்னவர்களை பற்றி சொல்கின்றார். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். நாம் ஏன் இதனை சொல்லுகிறோம் என்றால், பெரும் பாவங்களில் பெரும் பாவங்கள் இந்த மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட பாவங்கள். ஒரு மனிதனை பற்றி நாங்கள் அபாண்டம் சுமத்தி இருந்தால் அந்த மனிதனிடத்திலே சென்று நாங்கள் அதிலே ஹலாலாக்கி கொள்ள வேண்டும். மனிதனே, உன்னை பற்றி நான் அபாண்டம் சுமத்தினேன், நான் அவதூறு சொன்னேன், நீ என்னை மன்னிக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாளை மறுமையிலே நான் மாட்டிக்கொள்ள வேண்டி வரும் என்று சொல்லி அந்த மனிதனிடத்திலே இருந்து விடுதலையாக வேண்டும். இல்லாமல் இந்த உலகத்தில் இருந்து பிரிந்து சென்றால் நாளை மறுமையிலே மாட்டிக்கொள்ள வேண்டி வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கானத் லஹு மதுலமத்துன் லி அஹீஹி மின் இர்பிஹி அவ் ஷைஇன் ஃபல்யதஹல்லல்ஹு மின்ஹுல் யௌம் கப்ல அல்லா யகூன தீனாருன் வலா திர்ஹம். மனிதர்களே, நீங்கள் யாருக்காவது அநீதி இழைத்தீர்களாக இருந்தால், உங்களுடைய சகோதரர்களுக்கு அநீதி இழைத்தீர்களாக இருந்தால், அது மானத்தோடு மரியாதையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வேறு விஷயங்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். தீனாரோ திர்ஹமோ இல்லாத ஒரு நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் அவரிடத்திலே சென்று அதனை ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள், அதிலிருந்து விடுதலையாக்கிக் கொள்ளுங்கள். மறுமை நாள் வருவதற்கு முன்னால், அந்த நாளிலே தீனாரையோ திர்ஹத்தையோ பயன்படுத்தி எங்களை தப்பிக்க செய்ய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், யாராவது ஒருவர் அநீதி இழைத்த நிலையிலே மறுமை நாளுக்கு வருவாராக இருந்தால் அவருடைய நல் அமல்கள் எல்லாம் அநீதி இழைக்கப்பட்ட மனிதனுக்கு எடுத்துக் கொடுக்கப்படும். அநீதி இழைக்கப்பட்ட மனிதனுக்கு எடுத்துக் கொடுக்கப்படும். அப்படியும் கூட கணக்கு தீர்க்கப்படவில்லை என்றால் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பாவங்கள் எல்லாம் இந்த அநீதி இழைத்தவன் மீது சுமத்தப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் ரமலானுடைய காலத்திலே எவ்வளவோ கால் கடுக்க நின்று வணங்குகிறோம். அல் குர்ஆன் எத்தனையோ தடவை புரட்டி ஓதுகின்றோம். நாம் எவ்வளவோ திக்ர் செய்கின்றோம், எவ்வளவோ இஸ்திக்பார் செய்கின்றோம். இவையெல்லாம் எமது நன்மை தராசை பாரமாக்கிக் கொள்வதற்காக நாளை மறுமையிலே நாங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டி வரும். எமது ஈகோக்கள், எமது பொறாமைகள், எமது குரோதங்கள், நாம் செய்த துரோகங்கள், இவை அனைத்தும் மனிதர்களை மிக அதிகமாக பாதிக்கின்றன. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு அநீதி இழைப்பவர்களை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான். அவன் தனக்கு யாராவது துரோகம் செய்தால் அவன் ரஹ்மான் ரஹீம் என்ற வகையிலே அவன் மன்னிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் தன்னுடைய அடியார்களுக்கு அநியாயம் செய்பவர்களை அவன் மன்னிக்க போவதில்லை. அதுதான் நீதி என்ற கருத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இன்னொரு மனிதனை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் மிகவும் பிரபலியமானது. நாங்கள் வழக்கமாக அதனை பல தடவை கேட்டிருப்போம். ஆனால் அதனை நாங்கள் மனதுக்கு எடுத்துக்கொள்வது மிக குறைவு. அது பேசக்கூடிய நானாக இருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களாக இருக்கலாம். எல்லோருக்கும் அது மிகவும் பெரிய படிப்பினை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுக்கு மத்தியிலே ஓட்டாண்டி பங்குரோத்துக்காரன் யார் என்று தெரியுமா என்று கேட்ட பொழுது, யாரிடத்திலே தீனாரோ திர்ஹமோ இல்லையோ யார சொல்லலாம், அந்த மனிதன் தானே பங்குரோத்துக்காரன் என்று சொன்னார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதன் அல்ல பங்குரோத்துக்காரன். நாளை மறுமையிலே தன்னுடைய தொழுகையோடு அந்த மனிதன் வந்திருப்பான், ஜகாத்து கொடுத்திருப்பான், நோன்பு இருந்திருப்பான். ஆனாலும் இத்தகைய நல்லமல்களிலே ஈடுபட்ட அதே நேரத்திலே மற்ற மனிதர்களுக்கு அடித்திருப்பான், மற்ற மனிதர்களை பற்றி அபாண்டம் சுமத்திருப்பான், மற்ற மனிதர்களுக்கு தூஷித்திருப்பான், மற்ற மனிதர்களுடைய சொத்துக்களை அவன் சாப்பிட்டிருப்பான் அநியாயமாக, மற்ற மனிதர்களுடைய இரத்தத்தை ஓட்டி இருப்பான். இப்போது என்ன செய்யப்படும்? இவன் ஒரு குற்றவாளி அல்லவா? உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி வாழ்ந்தான், அல்லாஹு தஆலாவுக்கு நெருக்கமானவன், அவனை விடவும் பெரிய இபாதத்தாளி யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு
மிகவும் பெரிய ஒரு வணக்கவாளி. ஆனாலும் அவனுடைய சமூக உறவுகள் மிக பயங்கரமாக காணப்பட்டன. அவன் ஒரு கில்லாடியாக இருந்தான், அவன் ஒரு கொலைஞனாக இருந்தான், அவன் ஒரு பொய்யனாக இருந்தான், வியாபாரத்திலே மோசடி செய்பவன், பக்கத்து காணியை அபகரிப்பவன். இப்படியாக அவனுடைய அந்த ஆளுமை மிக விசித்திரமான ஆளுமையாக காணப்பட்டது. ஒரு பக்கம் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களை போன்றது. ஒரு பக்கத்திலே நல்ல மனிதன், இன்னொரு பக்கத்திலே மிக மோசமானவன். இப்படியான சந்தர்ப்பத்திலே அந்த மனிதன் கியாமத்து நாளிலே வருவான். இப்போது இவன் யாருக்கெல்லாம் அநீதி இழைத்தானோ அவர்களுக்கு இவனுடைய நன்மையிலிருந்து எடுத்துக் கொடுக்கப்படும். அப்படியும் கூட கணக்கு தீர்க்கப்படவில்லையா, அந்த மனிதனுடைய அநியாயத்துக்கு உள்ளாக்கப்பட்ட மனிதனுடைய தீமைகளிலிருந்து, பாவங்களிலிருந்து இந்த மனிதனுக்கு எடுத்துக் கொடுக்கப்படும். அப்படியும் கணக்கு தீர்க்கப்படவில்லை என்றால் சும்ம துரிஹ பின்னார். ரவாஹு முஸ்லிம், சஹீஹ் முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியும் இல்லை என்றால் அவன் நரகத்திலே தூக்கி வீசப்படுவான். அந்த மனிதன் தான் ஓட்டாண்டி, வங்குரோத்துக்காரன், முஃப்லிஸ் என்ற கருத்தை கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், 27வது இரவு வந்துவிட்டால் மிக ஆவலோடு லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து வருவோம். அல்லது முன் 10, நடுப்பத்திலே, கடைசி 10 என்றெல்லாம் நாங்கள் கண்ணீர் வடித்து அழுவோம். தஹஜ்ஜுதிலே எழும்பி வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரங்களிலே அவர்கள் இஸ்திக்பார் செய்வார்கள் என்று நல்லடியார்களை பற்றி சொல்கின்றார். மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸன்பி. மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸன்பி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு இருக்கிறார்களோ அவர்களுடைய கடந்து, அதாவது ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் யாரெல்லாம் நோன்பு இருக்கிறார்களோ அவர்களுடைய கடந்த காலத்து பாவங்கள் மன்னிக்கப்படும். லைலத்துல் கத்ருடைய இரவிலே யாரெல்லாம் நின்று வணங்குகிறார்களோ, யாரெல்லாம் ஈமானோடும் நல்ல நன்மையை எதிர்பார்த்தும் அமல் செய்கின்றார்களோ, நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய கடந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படியான பாவங்கள் என்றால் சிறு பாவங்கள். சிறு பாவங்களுக்கு இந்த நன்மைகளை செய்வதன் மூலமாக கஃபாராவை எடுத்துக் கொள்ள முடியும். பெரும் பாவங்களாக இருந்தால், மிகப்பெரிய பாவங்களாக இருந்தால் கட்டாயமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அதற்கு மேல் ஒரு படி சென்று சொல்வதாக இருந்தால், அவை அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பாவமாக இருந்தால் நிச்சயமாக மன்னிப்பு வழங்கப்படவே மாட்டாது என்பது இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஏகோபித்த இஜ்மாவான கருத்தாக இருக்கிறது. அந்த மனிதர்கள் மன்னிக்காத வரைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போது சிந்தித்து பார்ப்போம். நாம் சம்பாதித்திருக்கின்ற சொத்துக்கள் எல்லாம் ஹலாலானவையா? மற்ற மனிதர்களை புண்படுத்தி, அவர்களுடைய உரிமைகளின் மீது மிதித்து, அவர்களை ஏமாற்றி, அவர்களோடு வழக்கு வம்புகளிலே அநியாயமாக சிக்கி நாம் உழைத்திருக்கின்றோமா, அல்லது வந்து சேர்ந்த அனைத்தும் நல்லதுதானா என்று சிந்திக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் கவனமாக, ஜாக்கிரதையாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். வட்டி எடுப்பது, கொலை செய்வது, அனாதைகளுடைய சொத்துக்களை புசிப்பது, புறம் பேசுவது, அபாண்டம் சுமத்துவது, மற்றவர்களுடைய கடனை எடுக்காமல் வஃபாத்தாகுவது, இவையெல்லாம் பாரதூரமான அடியார்களுக்கு செய்கின்ற ஹுக்கூக்குல் இபாத் எனப்படுகின்ற பாவங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுக்ஃபரு லிஷஹீதி குல்லு தன்பின் இல்ல தைன். ஒரு ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொலை செய்யப்பட்டவர், அவருடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்படும், அவருடைய கடனை தவிர என்று சொன்னார்கள். கடனோடு ஒரு ஷஹீத் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுகிறார். கொல்லப்படுபவர் யார்? அவர் ஒரு முஸ்லிம், ஐவேளை தொழுபவர், ஜிஹாதினுடைய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்தவர், அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்பவர். அவருடைய தரஜா என்ன என்று எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட மனிதனுடைய பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்படும், ஆனால் கடனை தவிர. கடன் என்றால் என்ன? இமாம்கள் சொல்கிறார்கள், ஹுக்கூக்குல் ஆதமியீன், மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள். வெறுமனே பணக்கடன் மட்டுமல்ல, நான் எனது தாய்க்கு கொடுக்க வேண்டிய கடன், நான் எனது தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கடன். கடன் என்றால் பணக்கடன் அல்ல, உரிமை கடன், சேவை கடன். என்னுடைய தாய், நான் வஃபாத்தாகின்ற சந்தர்ப்பத்தில், உதாரணமாக தாய்க்கு முன்னால் நான் வஃபாத்தாகின்றேன் என்று வைத்துக் கொண்டால், என்னுடைய தாய் சொல்ல வேண்டும், எனது மகன் வாழ்நாள் பூராவும் என்னோடு சந்தோஷமாக இருந்தான்,
எனக்கு உரிய உரிமைகள் எல்லாவற்றையும் தந்தான் என்று அந்த தாய் சொல்லுகின்ற பொழுதுதான் எமக்கு விமோசனம் கிடைக்கும், எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். எமது பிள்ளைகள் எல்லோரும் சொல்ல வேண்டும், எனது தகப்பன், எங்களுடைய தகப்பன் எங்களுக்கு தர வேண்டிய கடன் எல்லாவற்றையும் தந்துவிட்டுத்தான் வஃபாத்தாகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? பிள்ளைகள் என்ற வகையில் எங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா உரிமைகளையும் அவர் தந்தார். எங்களை கற்பித்தார், எங்களை ஓத வைத்தார், எங்களுக்கு பண்பாடுகளை சொல்லித் தந்தார், எங்களுக்கு சுகையினம் வந்த பொழுது எங்களுக்கு மருந்தெடுத்து தந்தார், எங்கள் மீது அன்பு காட்டினார், எங்களுக்கு பாதுகாப்பு தந்தார். இவை அனைத்தும் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள், கடன்கள். ஒரு ஆசிரியரிடத்திலே கேட்கப்படும், நீங்கள் கற்பித்தல் தொழிலே ஈடுபட்டீர்கள், நீங்கள் என்ன கடனை நிறைவேற்றினீர்கள்? கடன் என்றால் என்ன? அவரிடத்திலே கற்கின்ற அனைத்து பிள்ளைகளும் சொல்ல வேண்டும், இந்த ஆசிரியர் அல்லும் பகலும் தன்னுடைய சம்பளத்துக்கு அப்பால் சென்று எங்களுக்கு கற்பித்திருக்கிறார் என்று. அதுதான் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடன். இந்த கடன்கள் எல்லாம் நிறைவேற்றப்படாமல் இந்த உலகத்திலிருந்து திரும்பி செல்வதாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஒரு ஜனாஸா எடுத்து வரப்படுகிறது. அந்த ஜனாஸாவை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஜனாஸாவின் மீது கடன் இருக்கிறதா என்று கேட்டார்கள். கடன் என்றால் என்ன? விருப்பத்தோடு எடுப்பது, அது அபகரிப்பல்ல, அது கொள்ளை அல்ல. ஆனால் அந்த மனிதன் ஏதோ காரணத்தினால், வறுமையின் காரணமாக அந்த மனிதன் கடனை கொடுக்க முடியாமல் 2 தீனார்கள் அந்த மனிதன் கொடுக்க முடியாமல் வஃபாத்தாகி இருக்கிறார். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸல்லு அலா ஸாஹிபிக்கும், உங்களுடைய நண்பருக்கு நீங்களே ஜனாஸா தொழுவித்துக் கொள்ளுங்கள். ஸல்லு அலா ஸாஹிபிக்கும், நான் தொழுவிக்க மாட்டேன். எவ்வளவு பாரதூரமான கருத்து! மஸ்ஜிது நபவியிலே ஜனாஸா இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள், வஹி இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸா தொழுவிக்கின்ற பாக்கியத்தை அந்த சஹாபி இழக்கப் போகிறார். அந்த நேரத்திலே அங்கு வருகின்ற ஒரு சஹாபி சொல்லுகிறார்கள், அந்த 2 தீனார்களையும் நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொன்ன பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாஸாவின் மீது தொழுகை நடாத்தினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனோடு விஷயம் முடிவடைந்து விட்டதா? இல்லை. ஜனாஸா அடக்கப்படுகிறது. 1 நாட்கள் கழிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை சந்திக்கின்றார்கள். இப்போது ஜனாஸா அடக்கப்பட்டு விட்டது. கடனை பொறுப்படுத்த சஹாபி இடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் பொறுப்படுத்தீர்களே, அந்த கடனை நீங்கள் கொடுத்து விட்டீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், இன்றுதான் கொடுத்தேன், நேற்று கொடுக்க கிடைக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஆன் பர்ரதுத அலைஹி ஜில்தஹு, இன்றுதான் நீ அவருடைய தோலை குளிரச் செய்திருக்கிறாய். தோல் உடம்பிலே இருக்கின்ற தோல் இருக்கிறதே, அதனை குளிரச் செய்திருக்கிறாய். அதனுடைய அர்த்தம் என்ன? நீ கடன் கொடுக்காமல் இருக்கும் வரைக்கும், இதுவரைக்கும் கடன், அதாவது அடக்கப்பட்டதிலிருந்து நீ கடன் கொடுக்கும் வரைக்கும் சில மனுஷியாளங்களை கடத்தி இருப்பாய். அது வரைக்கும் கபரிலே அவருக்கு வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தது. நீ எப்போது கடனை கொடுத்தாயோ அந்த நேரத்தில் தான் அவருடைய தோல் குளிர செய்யப்பட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள் விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது, மற்றவர்கள் மீது அபாண்டம் சுமத்தக்கூடாது, மற்றவர்களுடைய உரிமைகளை நாங்கள் பறிக்க கூடாது. ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு வீட்டுக்கு போகிறார்கள், ஒரு விருந்தாளியாக. அந்த நேரத்திலே அந்த வீட்டிலே ஒரு பெண் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்தில் அந்த வீட்டிலே இருக்கின்ற எஜமானன் அந்த பெண்ணை பார்த்து விபச்சாரம் செய்த பெண் என்று ஏதோ தமாஷாகவோ அல்லது சீரியஸாகவோ சொல்லிவிடுகிறார். அந்த நேரத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ உடனடியாக இந்த பெண்ணிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நீ மன்னிப்பு கேட்டு அதற்குரிய ஹத்தை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும், கசையடிகளை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாளை மறுமையிலே அதற்கான கசையடியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டி வரும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுருக்கம் என்னவென்றால், நாங்கள் ரமலானை அடைய இருக்கின்றோம். ஒவ்வொருவரும் எத்தனையோ வகையான கடமைகள், பொறுப்புகளோடு உலகத்துக்கு வந்திருக்கிறோம். நாம் அடுத்த வருடம் உயிரோடு இருப்போமா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது. வாழுகின்ற காலத்திலே யாருக்கும் ஒரு சிறிய அளவு, வார்த்தை அளவுலாவது அநியாயம் செய்யாமல் அனைவருடைய சந்தோஷத்தையும்
அவருடைய அங்கீகாரத்தையும் துஆவையும் பெற்ற நிலையில் தான் நாங்கள் ரமலானிலிருந்து வெளியேற வேண்டும். எனவே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய துரோகங்கள் மாத்திரமல்ல, அடியார்களுக்கு செய்திருக்கின்ற அந்த துரோகங்களையும் விட்டு நாங்கள் விடுதலை அடைந்து ரமலானிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட கூட்டத்திலே நாம் ஆகுவதற்கு வல்லவன் அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இந்த வரக்கூடிய ரமலானை 100% சீரும் சிறப்புமாக பயன்படுத்திய கூட்டத்திலே அனைவரையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் யாருக்கெல்லாம் உரிமைகளை கொடுக்க வேண்டுமோ அந்த உரிமைகள் அனைத்தையும் சிறப்பாக முழுமையாக கொடுத்து ரமலானுடைய பாக்கியத்தை முழுமையாக அடைவதற்கு எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய தாய் தகப்பருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை வெளிச்சமாக்குவாயாக. பலஸ்தீனிலே முஸ்லீம்கள் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ உதவியாக இருப்பாயாக. அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சிகளை செய்கிறார்களோ அவை அனைத்தையும் நீ முறியடிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த புனிதமான நேரத்திலே இருந்து கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களை நஷ்டவாளியாக ஆக்கிவிடாதே. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நல்ல கல்புன் சலீம் எனப்படக்கூடிய தூய்மையான உள்ளத்தோடு சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.